ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிரஞ்சன் என்பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே பிரம்மதேவன் வர்சஸ் முருகன் அண்டு விநாயகர் கேட்டிருக்காரு. அதாவது பிரம்மதேவனுக்கும் முருகன் அண்டு விநாயகர் இவர் 2 பேருக்கும், இந்த 3 பேருக்கும் பேட்டில் நடந்தால் யார் வின் பண்ணுவா? முருகன் விநாயகர் ஒரு பக்கம் அண்ட் பிரம்மதேவன் ஒரு பக்கம். இந்த பேட்டில் எப்படி இருக்கும், இந்த யுத்தம் எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காரு. இந்த யுத்தத்தில் யார் வின் பண்ணுவோன்றது தான் இவருடைய கேள்வி. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பிரம்மதேவன் வர்சஸ் விநாயகர் அண்டு முருகப்பெருமானுடைய பேட்டில் பற்றி வீட்டில் பார்க்க போகிறோம். இது என்னுடைய ஒப்பீனியன் தான். உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஷின் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மதேவனால் விநாயகர் அண்ட் முருகன் இவங்க 2 பேருமே தூக்கடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி தான் இந்த பேட்டில் நம்ம கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரம்மா பற்றி பார்ப்போம். பிரம்மதேவன் ஹிந்துவிசமில் ரொம்ப முக்கியமான ஒரு கடவுள், மூர்த்திகளில் ஒருத்தர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த முழு பிரபஞ்சத்தையே இவர் தான் படைச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்மன் எப்படி தோன்றினார் பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி மகாவிஷ்ணு அவருடைய தொப்புள் கொடியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரகாச ஒளி வெடித்து அது பல கோடி வருடங்களாக, அப்போ டைம் கிடையாது, பட் கணக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா பல கோடி வருடங்களாக அந்த ஒளி பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து ஒரு கடவுளாக தோன்றுறது. அதுதான் பிரம்மதேவன். பிரம்மதேவனால் ஒரு முழு பிரபஞ்சத்தையே படைக்க முடியும். இவரோட சக்திகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும். இந்த யூனிவர்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆம்னிபொட்டன்ட் பீயிங்காக இருப்பார், சர்வ வல்லமை உடையவராக இருப்பார். இந்த யூனிவர்ஸ்க்குள்ளே, இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே அவரால் எல்லாமே பண்ண முடியும். எல்லா உயிர்களையும் படைக்க முடியும், அழிக்க முடியும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீர், நிலம், ஆகாயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும், டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் என்ன நடந்தாலும் அவருக்கு தெரிஞ்சிடும். உங்கள் மனசில் நினைக்கின்றது அவருக்கு தெரியும். இந்த பிரபஞ்சத்தில் என்ன பெரிய ஆபத்து ஏற்பட்டாலும் பிரபஞ்சத்துக்கு நன்மை ஏற்பட்டாலும் அவருக்கு தெரியும். நீங்கள் எந்த வரம் கேட்டாலும் அவர் கொடுத்துருவார். சாகா வரத்தையும் அவரால் கொடுக்க முடியும், ஆனால் அவர் தரமாட்டார். ஆனால் அவரால் அதையும் கொடுக்க முடியுங்க. இவர் ஒரு பேட்டில் காடு கிடையாது. இவர் ஆக்சுவலி ஒரு பிராமணர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பிராமணர் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஜாதி கிடையாது. ஆக்சுவலி பிராமணர் அப்படின்றதுக்கு உண்மையான அர்த்தம் பொறுமையானவன் அப்படின்னு அர்த்தம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் காடு கிடையாது. இவர் இறங்கி சண்டைலாம் மேக்ஸிமம் போட மாட்டார். இவர் ஒரு வாரியர் காடு கிடையாது. ஸோ அதனால் அவருக்கு இந்த ஒரு பேர் கொடுக்கப்பட்டது. ஸோ இவர் இறங்கி சண்டை போட மாட்டார். ஆனால் இவரோட சக்திகள்ன்றது பார்த்தீங்கன்னா உண்மையிலே எல்லையற்றதாக இருக்கும். இவரால் கொடுக்கப்பட்ட வரங்களால் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அசுரர்கள் தோன்றியிருப்பாங்க. அவங்கெல்லாம் மிக சக்தி வாய்ந்த சக்திகளை அடைஞ்சிருப்பாங்க. அது எல்லாமே இவரால் கொடுக்கப்பட்ட வரங்கள் தான். இவர்கிட்ட இருக்கக்கூடிய அஸ்திரங்கள் இவர் சண்டை போட மாட்டான்னு சொன்னேன், பட் இவர்கிட்ட நிறைய அஸ்திரங்கள் இருக்குது. முக்கியமாக சொன்னால் பிரம்மாஸ்திரம். பிரம்மதேவன்கிட்ட நிறைய வெப்பன்ஸ் இருந்தாலும் பிரம்மாஸ்திரம் முக்கியமான அஸ்திரமாக பார்க்கப்படுது. பெரிய பெரிய சக்தி வாய்ந்த நபர்களுமே இந்த பிரம்மாஸ்திரத்தை அடையணும் தான் ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரம்மன் ஒரு ஆம்னி பொட்டண்டாக இருக்காரு, ஆம்னி ப்ரெசண்ட்டாகவும் இருக்காரு, ஆம்னி சேயிண்டாகவும் இருக்காரு. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள புராண நடிப்பில் பார்த்தோன்னா இவர் விஷ்ணு பகவானுடைய மகனாகவும் பார்க்கலாம். விஷ்ணு பகவானுடைய இன்னொரு சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தேவி பாகவத புராணம் பொறுத்த வரைக்கும் அதில் ஆதிசக்தியோட இன்னொரு பவர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மற்ற புராணங்களில் விஷ்ணு பகவான் தான் நம்ம பிரம்மாவை படித்தா சொல்லியிருப்பாங்க. பட் தேவி பாகவத புராணங்களில் பார்த்தோன்னா ஆதிபராசக்தி தான் பிரம்மாவை தோன்றினாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம விநாயகரை பற்றி பார்ப்போம். விநாயகர் ஹிந்துசமில் ரொம்ப முக்கியமான ஒரு கடவுள். சொல்லப்போனால் ஹிந்துசமுடைய மெயின் என்டிட்டி அப்படின்னு இவர் சொல்லலாம். ஸோ முக்கியமானன்றதை தாண்டி இவர் தான் மெயின் அப்படின்னு சொல்லலாம். இவர் இல்லாமல் எந்த ஒரு வழிபாடுமே நடக்காது. அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காட் தான் விநாயகர். விநாயகர் பெருமான் தோன்றிய கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆதிசக்தியான பார்வதி இவங்களை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கஜமுகாசுரனை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக, அவர் அழிக்கிறதுக்காக உருவாக்கியிருப்பாங்க. இவர் ரொம்ப முக்கியமான ஒரு கடவுளாக இருந்தாலும் இவர் பேட்டில் பண்ணுவார், போரிடுவார். இவரோட சக்திகள்ன்றது எல்லையற்றதாக இருக்கும். இந்த முழு பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்குது. இந்த பிரபஞ்சத்தையே பிரம்மன் மாதிரி இவரால் படைக்கவும் முடியும். இவர் சிவசக்தியோட ஒரு வடிவமாக கருதப்படுறாரு. இவருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னி பொட்டன்ட் தான், ஆம்னி ப்ரெசன்ட் தான். அண்ட் இவரோட மிகப்பெரிய பவரை பார்த்தீங்கன்னா இவருடைய ஆம்னி சேயிண்ட். இவருடைய அறிவு தான் இவருடைய மிகப்பெரிய பவர் அப்படின்னு சொல்லி ஆகணும். இவராலையுமே எல்லாமே பண்ண முடியும். இந்த பிரபஞ்சத்தில் இவரால் பண்ண முடியாத விஷயமும் கிடையாது. இவராலுமே மேக்ஸிமம் எல்லாமே பண்ண முடியும். மேக்ஸிமம் இல்லைங்க, எல்லாமே பண்ண முடியும். இந்த பிரபஞ்சத்தில் எல்லா ரியாலிட்டியும் இவரால் சேஞ்ச் பண்ண முடியும். எல்லா லாவையும் கூட சேஞ்ச் பண்ண முடியும். எல்லா கண்ட்ரோலும் இவர்கிட்ட இருக்கும். ஈவன் 9 கோளுமே பார்த்தீங்கன்னா இவர் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே இந்த யூனிவர்ஸில் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இவர் நினச்சா கண்ட்ரோல் பண்ண முடியும். இவரையுமே பரபிரமத்தின் முக்கியமான ஒரு வடிவமாக கருதலாம். ஸோ இவரோட பவர்ஸ்ன்றது எப்படி சொன்ன மாதிரி இவருமே ஒரு ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசன்ட் அண்ட் ஆம்னிசேயண்டாகவும் இருக்கார். நெக்ஸ்ட் முருகப்பெருமான்.
முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா சூரபத்மன் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சுப்ரீம் காட். இவர் சிவபெருமானை தோற்றுவிக்கப்பட்டவர். சிவபெருமான்றது ஒரு சுப்ரீம் பவர். அதுலேருந்து வந்த இன்னொரு காஸ்மிக் பவர் தான் நம்ம முருகப்பெருமான். முருகப்பெருமானாலையும் எல்லாமும் பண்ண முடியுங்க. இவருக்கும் எல்லாமும் தெரியும். மல்டிவர்ஸையே ரூல் பண்ண சூரபத்மனே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட்டில் அவரை டிஃபீட் பண்ணியிருப்பார். அண்ட் மிகப்பெரிய படை, அது சூரபத்மனுடைய படைன்றது மிகப்பெரிய படை. 1008 பேரண்டங்களில் ரூல் பண்ண ஒரு மிகப்பெரிய படை. அதையே வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ரொம்ப ஈஸியாகவே வீழ்த்திருப்பார். அந்தளவுக்கு அவர் பவர்ஃபுல். அண்ட் முருகப்பெருமான் யமதர்மனை கொண்டிருக்காரே ஒரு பேட்டில். யமன் என்பது தான் மரணமே. அந்த மரணத்தையே வந்து பார்த்தீங்கன்னா முருகன் அழிச்சிருக்காரு. ஸோ இமார்டலாக முருகனால் பிரேக் பண்ண முடியும். முருகப்பெருமானம், அதாவது கார்த்திகன் சொல்லக்கூடிய முருகப்பெருமானம் ஒரு ஆம்னிபொட்டன்ட் தான். என்னதான் நம்ம தமிழ் கடவுள் சொன்னாலும் இவருக்கு எல்லா மொழியுமே தெரியும். எல்லா மொழியும்னா எல்லா மொழியும், மாநிலர்கள் மொழியும் தெரியும். மாநிலங்களை தாண்டி மற்ற ஜீவராசிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ இவன் பூச்சியாக இருக்கலாம், இவன் நாயாக இருக்கலாம், அவங்களோட லாங்குவேஜும் அவருக்கு தெரியும். ஸோ அவருமே ஒரு ஆம்னிசென்ட் தான். அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார். அவனும் ஒரு ஆம்னி ப்ரெசன்ட் தான். ஸோ சிவாவுடைய இன்னொரு பவர்னு சொல்லலாம், சிவசக்தியோட இன்னொரு ஃபார்ம் அப்படின்னு கூட இவரை சொல்லலாம். ஸோ இவருமே ஒரு ஆம்னி புட்டன்ட் தான், ஆம்னி ப்ரெசன்ட் தான், அண்ட் ஆம்னி சையன்ட் தான். நெக்ஸ்ட் இவங்களோட வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் இவங்க வந்து சுப்ரீம் கோர்டாக இருந்தாலும், சர்வ வல்லமை பெற்றவங்களாக இருந்தாலும், இவங்களுக்கு மேலே இருக்க, அதாவது பவுண்ட்லெஸ்ஸாக இருக்க ஆம்னி புட்டன்ட்டே பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி பெற்ற சிவன், விஷ்ணு, ஆதிபராசக்தி இவங்க நினச்சாங்கன்னா இந்த 3 பேருமே கண்டிப்பாக தோக்கடிக்க முடியும். அண்ட் பிரம்மதேவனை வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பிரம்மதேவனோட 5வது தலையை வெட்டியிருக்காரு. சிவபெருமான் ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவை தோக்கடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் விநாயகருடைய தலையுமே சிவபெருமான் வெட்டியிருப்பார். ஸோ விநாயகர் பெருமானும் சர்வ வல்லமை உடையவர் தான், பிரம்மதேவனும் சர்வ வல்லமை உடையவர் தான். ஆனால் இவங்களோட சர்வ வல்லமை சிவபெருமான் கிட்ட ஒர்க் ஆகாது. ஸோ சிவபெருமான் கிட்ட இவங்க தோக்கடிக்கப்பட்டுட்டாங்க. அதே மாதிரி முருகனும் அப்படி தான். முருகன் ஆல்ரெடி சிவனுடைய ஒரு பவர் தான், சிவன்கிட்ட இருந்து ஒரு பவர் தான். முருகனுடைய பவர்ஸுமே சிவன்கிட்ட ஒர்க் ஆகாது. ஸோ இவங்க 3 பேருடைய வீக்னஸே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சுப்ரீம் பீங்ஸ் தான். அதாவது மகாவிஷ்ணு, ஆதி பராசக்தி, அப்புறம் ஈஸ்வர், இவங்க தான் இவங்களுடைய வீக்னஸ். சரி, ஓகே, இப்போ நம்ம பேட்டரியில் வந்துடலாம். பிரம்மதேவனால் இவங்க 2 பேரும் தோக்கடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. பிரம்மதேவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே மட்டும்தான் சுப்ரீமாக இருக்கார். அவர் மும்மூர்த்திகள் ஒருவர் தான், ஆனால் அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே மட்டும்தான் அவர் சுப்ரீம் பீயிங். பிரபஞ்சத்தோட கண்ட்ரோல் தான் அவர்கிட்ட இருக்கும். அவர் படைக்காத இன்னொரு பிரபஞ்சத்தை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், பிரம்ம ரகசியம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது பிரம்மான்றது ஒருத்தர் கிடையாது. ஒவ்வொரு யூனிவர்ஸுக்குமே ஒவ்வொரு பிரம்மா இருப்பாங்க. ஒரு பிரம்மாவால் இன்னொரு யூனிவர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது, இன்னொரு பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பிரம்மாவுக்கு இருக்காது. ஏன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு வேற ஒரு பிரம்மா தான் கடவுள். ஆனால் விநாயகர், முருகன் அப்படியா? அந்த மாதிரி அவங்களால ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளே மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமானா இல்லை. அவங்களால தங்களுடைய அல்டிமேட் ஃபார்மில், அந்த ஆறுமுக ஃபார்மில் விநாயகரோட அல்டிமேட் ஃபார்மில் எடுக்கும்போது மல்டிவர்ஸை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். பேசிக்காகவே அவங்களால எண்ணற்ற பிரபஞ்சங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அவங்க சிவசக்தியோடைய வடிவங்களாக இருக்காங்க, பரபிரமத்தின் வடிவங்களாக இருக்காங்க. அவங்களால பல பிரபஞ்சங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். சூரபத்மன் அப்படின்றவனே அவருக்கு வரமா சிவபெருமான் பல பிரபஞ்சத்தை கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி பல பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சூரபத்மனே நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா முருகன் அழிச்சிருப்பாரு. சூரபத்மனால் கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக முருகனாலேயே முடியும். புராணங்க அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மதேவனுக்கு சில பல பவர்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போது விநாயகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சில பவர்ஸை பிரம்மாவுக்கு கொடுத்தா சொல்லப்படுது. அதாவது சித்தி புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சக்தியை கொடுத்ததாகவும், அதுக்கப்புறம் பிரம்மா அந்த சக்தியை ஒரு பெண்ணாக மாற்றி விநாயகருக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ சித்தி புத்தி சொல்லக்கூடிய சக்திகளை பிரம்மதேவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர்கிட்ட கடன் வாங்கினதாக சொல்லப்படுது. அந்த சக்திக்கு ஸோ பவர் தேவைப்படுது. பிரம்மதேவனுக்கும் விநாயகருக்கும் யுத்தம் வருதுன்னு வச்சுப்போம். அந்த யுத்தம் மிகப்பெரிய யுத்தமாக இருக்கும். இது யூனிவர்ஸோட பேரழிவாக இருக்கும். ஆனால் பிரம்மதேவனுடைய அஸ்திரங்கள் கண்டிப்பாக விநாயகரை டிஃபீட் பண்ண போகிறது கிடையாது. அதேமாதிரி விநாயகரோட அஸ்திரங்கள் பிரம்மாவை டிஃபீட் பண்ண மாட்டேறது கேட்டிங்கன்னா அதுவும் டவுட் தான். ஆனால் இதில் கன்ஃபார்ம் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரம்மதேவனால் விநாயகரை கண்டிப்பாக தூக்கடிக்க சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவர் சிவசக்தியின் வடிவமாக இருக்கிறதுனால அவரை தூக்கடிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், கொஞ்சம் இல்லை. ஸோ பிரம்மாவால் முடியுமான்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பில்லை. ஸோ விநாயகரை பீட் பண்ண முடியாது, விநாயகரை தூக்கடிக்க முடியாது அப்படின்னா விநாயகருடைய கிட்டத்தட்ட லெவல் தான் முருகப்பெருமான். இப்போ முருகப்பெருமானை வென்ற முடியுமா என்ன? எனக்கு தெரிஞ்சு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மதேவன் விநாயகரையும் முருகனையும் தனித்தனியாகவே வெல்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவே முடியுமான்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதில் அவங்க ஒன்றா வராங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக பிரம்மாவால் அவங்கள தூக்கடிக்கவே முடியாது.
அவங்க 2 பேரும் ஒன்றா வந்தோன்னா கண்டிப்பாக பிரம்மாவை தோக்கடிச்சிருவாங்க. நான் தனியாக இருக்கும்போது தோக்கடிப்பாங்களா? முருகனால் பிரம்மாவை தோக்கடிக்க முடியுமானா அது நமக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே அவர் சுப்ரீமாக இருக்கான்றதுனால அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே அவரை பீட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதில் முக்கியமான காரணம் இருக்குங்க. ஸோ பிரம்மதேவன் டெத் ஆகிட்டாருன்னா, பிரம்மதேவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, இல்லை பிரம்மதேவன் அழிஞ்சிட்டாலும் இந்த பிரபஞ்சம் அழிஞ்சிடும். ஏன்னா பிரம்மா தான் இந்த யூனிவர்ஸு. பிரம்மன் அழிஞ்சிட்டாருன்னா இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் பிரளயம் ஏற்பட்டும்னு சொல்லியிருக்காங்க. புராணங்கள் அடிப்படையில் மது மற்றும் கைடபா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மதேவனை வீழ்த்தியதாக சொல்லப்படுது. ஆனால் அப்போ பிரபஞ்சம் உருவாகவே இல்லை. பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடியே அவங்க வீழ்த்திருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களால வீழ்த்த முடியும்னா கண்டிப்பாக அவங்க விஷ்ணுவுடைய பவர்ஸ் தான், விஷ்ணு பகவானோட 2 சக்திகள். அதே சிவனுடைய 2 சக்திகள் தான் விநாயகர், முருகன். இவங்க 2 பேரும் சேர்ந்தாலும் கண்டிப்பாக பிரம்மனை வீழ்த்த முடியும். ஆனால் இந்த பிரபஞ்சத்தோட பேரழிவுக்கு அவங்களே காரணமாகிடுவாங்க. ஏன்னா பிரம்மாவை அழிச்சிட்டாங்க அப்படின்னா, இல்லை பிரம்மாவை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா, பிரம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். தனித்தனியாக முருகனால் தனியாக வந்து பார்த்தோன்னா பிரம்மாவை தூக்கடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, யூனிவர்ஸுக்குள்ளே அவர் படைத்த பிரபஞ்சத்துக்குள்ளே தூக்கடிக்கிறதுன்றது கஷ்டம். ஆனால் முருகன் நினச்சாருன்னா அவரை வேற ஒரு பிரபஞ்சத்துக்கு கூட்டிகிட்டு போய், இல்லை பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவர் தூக்கடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முருகனுடைய பவர்ஸ் இந்த பிரபஞ்சத்துலேயும் ஒர்க் ஆகும், வேற ஒரு பிரபஞ்சத்துலேயும் ஒர்க் ஆகும். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட இடத்துலையும் விநாயகர் அண்ட் முருகனுடைய பவர்ஸ் ஒர்க் ஆகும். ஆனால் பிரம்மாவுக்கு அப்படி இல்லை. பிரம்மனுடைய பவர்ஸ், அவருடைய அந்த இன்ஃபினிட்டி பவர்ஸ்ன்றது அவருடைய அவர் படித்த யூனிவர்ஸ்குள்ளே மட்டும்தான். அவர் படித்த யூனிவர்ஸ் தாண்டி நீங்கள் வெளியில் அவருக்கு அப்பாற்பட்ட இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா அப்போ ஒரு சக்தின்றது லிமிட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இறுதி முடிவை எடுக்கலாம். ஃபைனல் கன்க்ளூஷன். இந்த யுத்தத்தில் யார் வெற்றி பெற்றா? இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்துக்குள்ளே பிரம்மாவை வீழ்த்த முடியாது. விநாயகராலையும் முருகனாலையும் தனியாக அதை செய்ய முடியாது. ஆனால் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒருவேளை பிரபஞ்சத்துக்குள்ளே அவங்க வீழ்த்தலாம். ஆனால் பிரம்மாவை அவங்க வீழ்த்தணும்னு நினச்சாங்கன்னா அவரை பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட இடத்துல கூட்டிகிட்டு போய் அப்போது அவரை தூக்கடிக்கலாம். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட இடத்துல பிரம்மனுடைய பவர்ன்றது கம்மியாக இருக்கும். அதாவது அந்த யூனிவர்ஸ் அவர் படைத்த பிரபஞ்சத்தில் மட்டும்தான் அவர் சுப்ரீமாக இருப்பார். அவருடைய சக்திகள் இன்ஃபினிட்டியாக இருக்கும், எல்லாம் ஏற்றதாக இருக்கும். அவர் படித்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டு போயிட்டாருன்னா அங்கே அவர் அந்தளவுக்கு சுப்ரீமாக இருக்க முடியாது. ஆனால் அந்த பவர்ஸ் நம்ம சிவசக்தியோட வடிவங்கள் தான் முருகன், விநாயகர்ன்றதுனால அவங்களோட சக்தி எல்லா ரியாலிட்டிலையுமே ஒர்க் ஆகும். ஸோ ஃபைனலி வின்னர் யாருன்னா விநாயகர் அண்டு முருகன். ஸோ இவங்க தான் இந்த பேட்டிலோடைய, இந்த யுத்தத்தோடைய வெற்றியாளர். அவ்வளோதான் கைஸ். நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.